நேற்று வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, சந்தானம் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது டாக்டர்கிட்டையும் போலீஸ் ஆஃபீஸர்கிட்டையும் ஒரு உண்மையை சொல்ல வராரு அப்படின்றத வந்து நம்ம அதில் காமிச்சிருந்தோம். அவர் என்ன உண்மையை சொன்னார், கொலையாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, யார் தான் கொலையாளி அப்படின்றத இந்த வீடியோவில் முழுசாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சந்தானம் அப்படி என்ன உண்மையை சொன்னார் அப்படின்னா, அந்த சிசிடிவி கேமராவில் தான் அங்கேருந்து தப்பித்து வெளியே ஓடி போனது மட்டும்தான் சிசிடிவி கேமராவில் இருந்துச்சு. அவர் எங்கே போனார் அப்படின்னா, சிவாவுடைய வீட்டுக்கு தான் போயிருக்காரு. அங்கே போய் கெஞ்சிருக்காரு சிவா கிட்ட, என்னால் அங்கே இருக்க முடியல, எனக்கு ஒன்றும் இல்லைடா, நான் நல்லா தான் இருக்கேன், நீ தான் என்னை போய் தப்பாக புரிஞ்சுட்டு போய் சேர்த்துட்ட, ப்ளீஸ்டான்னு சொல்லி கெஞ்சுறாரு. ஆனால் சிவாவானவர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லைடா, உனக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து உனக்கே தெரியலை, நீ காலையில் ஆனால் மனுஷனாக இருக்க, நைட் ஆனால் ஒரு மிருகமாக மாறிடுற அப்படின்னு டாக்டரே சொல்கிறாரா, சொன்னால் கேள்றா, உன்னுடைய நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை வந்து ரொம்ப ஆறுதல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ரெண்டு பேருக்கும் நடுவில் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது ரவியானி உள்ளே என்ட்ரு ஆகுற. ரவியானி யாருன்னா அவரோட தங்கச்சி, சிவாவுடைய தங்கச்சி. சிவாவோட தங்கச்சியான ரவியானி வீட்டுக்குள்ளே வர்றா. வந்து நடந்ததெல்லாம் கேட்குறா, என்ன ஆச்சு, ஏன் அவர் அழுகிறாரு, என்ன நடந்துச்சு, எங்கண்ணா போனீங்க இவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்குறா. அவங்க அண்ணன்ட்ட எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ சிவா வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. ஸோ ஒரு அரை கண்ணத்தை சேர்த்து ஒரு அரை சிவாவுக்கு வந்து விடுறா. விட்டுட்டு சொல்கிறா, யாரை பார்த்து நீ என்ன சொல்கிற, அவரை பார்த்து அவனுக்கு என்ன பைத்தியம் மாதிரி தெரியுதா, அவர் எங்கே போய் வச்சுருக்க, ஒழுங்கு மரியாதையாக அவரை வெளியே கூப்பிட்டு வந்து விட்டுரு, அவர் எப்பயும் போல இருக்க விடு, தேவையில்லாத காரியம் பண்ணாத அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சிவா சொல்கிறாண்டி, இதெல்லாம் உனக்கு புரியாதுடா, சொன்னால் கேளு, நீ போயிரு, அவள் உன் மேலே இருக்கிறத பாசத்தில் பேசிகிட்டு இருக்கா, நீ கிளம்பிடு, என்ன மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, நீ போ அப்படின்னு சொல்கிறான். சிவாவோட பேச்சை கேட்டு சந்தானமும், சரி ஓகே, நம்ம நண்பன் நம்மளுக்கு எந்த விதத்துலையுமே கெட்டது செய்ய மாட்டான், நல்லது தான் செய்வான் அப்படின்னு அந்த இடத்த விட்டு திரும்பி ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த ரூமில் வந்து படுத்து தூங்கிடுறான். ஸோ ரவியானிக்கும் சிவாவுக்கும் சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா அவங்க இருந்து கிளம்பி போகும்போது கேட்டுக்கிட்டே போகிறான். ரெண்டு பேருக்குமே சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய சண்டைகள் போயிட்டு இருக்கிறத வந்து கேட்டுக்கிட்டே அவன் போகிறான். சரி அண்ணன் தங்கச்சி சண்டை தானே நினச்சிட்டு அவன் கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியலை அப்படின்றத போலீஸ் ஆஃபீஸர்கிட்டையும் டாக்டர்கிட்டையும் இந்த ட்ரீட்மெண்ட் இருந்துக்கிட்டே சொல்கிறான். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு. போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு கிளியரான ஒரு வாக்குமூலம் கிடச்சிருச்சு. அவன்கிட்ட இருந்து ஒரு கிளியர் மைண்ட் ஆகிட்டார். அவர் இவ்வளோ நாள் வந்து கன்ஃபியூஸோடு தெரிஞ்சார், ஆனால் இப்போ கிளியர் மைண்ட் ஆகிட்டார். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் டைம் ரவியானியை எங்கே சந்தானம் பார்த்தாரோ அந்த வீட்டுக்கு போலீஸார் கிளம்பி போகிறார். அங்கே போய் கிளம்பி போய் பார்க்குறாரு, வீடு ஃபுல்லாக இருட்டாக ரொம்ப கொடூரமாக இருக்குது. ஸோ அவர் ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்க்குறாரு, அந்த இடத்த ஃபுல்லாக சர்ச் பண்ணுறாரு, தேடுறாரு, எங்கே ரவியானி எங்கேயாவது இருக்காளா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறாரு. ஒரு சவுண்டு ஒன்று கேட்குது. அந்த சவுண்டை நோக்கி போன உடனே அங்கே ரவியானி இருக்கா. இவரை பார்த்தோன்னா அழுகிறான், கதறி கதறி அழுகிறான். அழுத உடனே ஏமா அழுகிற அப்படின்னு வந்து இவர் வந்து போலீஸாக கேட்குறாரு, ஏமா அழுகிற, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் தான் சார் ரவியானி அப்படின்னு சொல்கிறான். போலீஸ் ஆஃபீஸர், எனக்கு தெரியும் நீ தான் எல்லா தப்பும் பண்ண அப்படின்றது தெரியும், நீ அழுகாமல் உன்னுடைய நியாயத்தை என்னமோ அதை சொல்லு, உனக்கு குறைஞ்சபட்சம் தண்டனை நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்றத போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறார். அதுக்கு ரவியானி சொல்கிறா. சந்தானம் அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு இடையிலேயே ரொம்ப பெரிய வாக்குவாதங்கள் வந்திருக்கு. என்ன வாக்குவாதம் அப்படின்னா, சிவாவுடைய தங்கையான ரவியானி சந்தானத்தை வந்து ஒரு தடவையாக லவ் பண்ணியிருக்கா, ஒன்சல் லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. அது 2 வருஷமாக லவ் பண்ணியிருந்திருக்கா, தன்னோட அண்ணன்ட்டையும் சொல்லியிருந்திருக்கா. ஆனால் சிவாவுக்கு இது பிடிக்கல. ஏன்னா தங்கச்சிக்காக ஒரு பெரிய இடத்துல மாப்பிள்ளை பார்த்து வச்சுருந்துருக்காரு. அவர் ஒரு பிஸ்னஸ்மேனுடைய ஒரு பையனை மாப்பிள்ளையாக பார்த்து வச்சுருந்துருக்காங்க. அது வந்து ரவியானிக்கு பிடிக்கல. ஏன்னா அவள் தான் வந்து சந்தானத்தை லவ் பண்ணுறாளே. ஸோ ரெண்டு பேருக்குமே வாக்குவாதம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு சிவா சொல்கிறாரு, நீ அவனை லவ் பண்ணுற ஒரே காரணத்துக்காண்டி தான் அவனுக்கு இந்த நிலைமை, அவனுக்கு எந்த ஒரு வியாதியுமே கிடையாது, நீ லவ் பண்ணுற, நான் சொன்னேன் நீ கேட்கல, அதனால தான் அவனுக்கு வந்து இந்த ஒரு காரியத்தை நான் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் அவனுக்கு ஒரு பைத்தியம்ன்ற பேரும் வந்துடும். அதுக்கப்புறம் ஊரார் வந்து அவனை பைத்தியம்னே பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நான் ஈஸியாக வந்து நான் அவனைய வந்து வேறு ஆளுக்கு நான் கல்யாணம் முடிச்சு வச்சுருவேன், எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நக்கலான சிரிப்போட வந்து சொல்கிறாரு. இவளுக்கு கோபம் தலைக்கேறிடுச்சு.
சட்டையை பிடிச்சி கேட்குறா, நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் உன்னோட கூட பிறந்த பிறப்புக்கு நான் அந்த தண்டனை அனுபவிச்சு சாகுறேன். ஆனால் அவர் என்ன பண்ணார், அவருக்கு நான் காதலிக்கிறது கூட தெரியாது, அவர் என்ன பண்ணார், அவருக்கு இந்த நிலைமை வேணாம், அவர் விட்டுரு அப்படின்னு சொல்லி கெஞ்சிரான். ஆனால் சிவா அது ஒத்து வரல. அவட பக்கத்துக்கு கத்தி எடுத்து மிரட்டுறான். யாரு, ரவியானி சிவாவை மிரட்டுறான். இப்போ நீ அவரை மட்டும் வெளியே விடலை அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உன்னை நான் குத்தி கொலை பண்ணுற கூட தயங்க மாட்டேன் சிவா அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். உன்னால் முடிஞ்சதை பண்ணடி போடி அப்படின்னு சொல்லிட்டு சிவா அந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறாரு. கத்தியை வச்சு முதுகில் குத்திடுறா சிவாவுக்கு. ஸோ தன்னுடைய காதலனை காப்பாற்றுறதுக்காக ஒரு வெறி பிடிச்ச மிருகமாக மாறுறா ரவியானி. அந்த இடத்துல மாறி போட்டு சிவாவை குத்துன்னு குத்துறான். அந்த இடத்துல சிவா ரத்த வெள்ளத்தில் மிதக்கிறாரு. ஸோ இங்கிருந்து தன்னுடைய காதலனை காப்பாற்றுறதுக்காக கிளம்பி ஓடி போயிடுறான். அதே போல் சிறிது நாள் கழித்து அவன் தனக்கு எல்லா பிரச்சனையும் தன்னுடைய கடந்த காலத்தை மறந்துடுறான். ஏன்னா அந்த ட்ரீட்மெண்ட் அவ்வளோ பவர்ஃபுல் இருக்கிறனால தன்னுடைய கடந்த காலத்தையும் மறந்துடுறான். சிவா யார், ரவியானி யார், தன்னுடைய கடந்த காலம் என்ன எதுவுமே தெரியலை. ஸோ அதெல்லாம் தெரியாமல் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே தன்னுடைய வாழ்க்கையை சந்தானம் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இவ இருக்கா இல்லை ரவியானி, இவ அவளை ஒன்சராக லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கா. ஸோ சந்தானத்துக்கே தெரியாமல் அவர் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்திருக்கா. போலீஸ் கண்ணிலையும் படாமல் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்திருக்கா. ஊரார் மக்களுக்கு எல்லாருக்குமே என்ன, ரவியானி ஒரு திருந்தா அவள் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரில. ஸோ அவளும் செத்துருக்கலாம், ஏன்னா அண்ணனுடைய சடங்குக்கும் வரல. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இதுதான் சொன்னாங்களே தவிர ரவியானி மேலே எந்த டவுட்டுமே இல்லாத மாதிரி தான் சொன்னாங்க. இப்போ ரவியானியே போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட தன்னுடைய தான் தான் கொலை பண்ணா அப்படின்றத ஒத்துக்கிட்டா. ஸோ அதனால ரவியானி தான் கொலையாளி. இவ்வளோ நாள் நம்ம தேர்ந்தது எல்லாமே ரவியானி தான் கொலையாளி. ஸோ போலீஸ் ஆஃபீஸரும் அவளை கூட்டிகிட்டு போய் கோர்ட்டில் ஒப்படைக்கிறாரு. ஒப்படைச்சி இவ தான் கொலையாளி அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறாரு. அவளும் ஓகே நான் தான் கொலையாளி அப்படின்றத ஒத்துக்கிட்டா. அவர் சொன்ன மாதிரி இப்போ குறைஞ்சபட்ச தண்டனையை வாங்கி கொடுக்குறாரு. அது மட்டும் வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவள் வெளியே வந்ததுக்கு ரிலீஸ் ஆகி வெளியே வந்ததுக்கப்புறம் சந்தானத்தை பார்த்து போலீஸ் ஆஃபீஸர் எல்லா உண்மையும் சொல்கிறார். சொல்லி 2 பேருக்கும் திருமணம் முடிச்சு வைக்கிறாரு. ஸோ அவங்க 2 பேருடைய வாழ்க்கையில் ஒரு வெல்விஷராக இருந்து போலீஸ் ஆஃபீஸர் அவங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறாரு. ஸோ இதுதான் இந்த இருளின் ஒளியோடைய முடிவு. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களில் நான்.